பேரலைசிஸ், அதாவது பக்கவாதம். ஆயுர்வேதத்தில் இது ரெண்டா பிரிக்கப்படுறோம். ஒன்னு சர்வாங்கவாதம், இன்னொன்னு ஏகாங்கவாதம். சர்வாங்கவாதம்ன்றது உடல் முழுமையுமே பக்கவாதம் மாறுது. ஏகாங்கவாதம்ன்றது ஒரு பகுதி மட்டும் வாதமா மாறி அவங்க செயல் இழக்கிறது. பொதுவா இந்த பேரலைசிஸ் பொறுத்த வரைக்கும் பேசிக்கான ரூட் காஸ் அப்படின்றது நம்ம பிரெயின்ல ஏற்படக்கூடிய சில பாதிப்புகள். அதாவது ஹை பிளட் பிரஷர், கொலஸ்ட்ரால் கண்ட்ரோல் இல்லாம இருக்கிறது, சுகர் கரெக்டான லெவலில் கண்ட்ரோல் இல்லாம இருக்கும்போது நம்ம பிளட்டோட திக்கனிங் அதிகமாக கூடி பிரெயின்ல உள்ள நரம்புகள்ல பிளட் போகாம கிளாட் ஆகி அந்த நரம்புகள் செயல் இழக்கிறது. அந்த செயல் இழக்கும் போது ஏற்படக்கூடிய பாதிப்பு தான் முக்கியமான பேரலைசிஸ்க்கு ஒரு காரணம். பிரேவேஸ் தனநிலை ஆயுர்வேத வைத்தியசாலையில் நான் எப்படி இதை ட்ரீட்மெண்ட் பண்றோம் அப்படின்னு சொன்னா, எத்தனை மாசம் ஆயிருக்கு அவங்க பக்கவாதம் ஆகி இப்போ அவங்க பிரெயினோட கண்டிஷன் என்ன ஸ்டேஜில் இருக்கு, இன்னும் அந்த பிளாக் இருக்கா இல்ல அதனால செல் இறந்திருக்கான்றதை அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை நாங்க பஞ்சகர்மா மூலமா ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். இந்த பஞ்சகர்மால முக்கியமான விஷயம் சொல்றது பிளிச்சல். ஒன்னு நமக்கு உடம்புல இருக்க மசில்ஸை லூஸ் பண்ணி பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் பண்ண அமைக்கும். அதே சமயத்தில் உள்ள கொடுக்க மருந்து மூலமா பிரெயினுக்கு போகக்கூடிய ரத்த ஓட்டங்களும் செல்லை ரீஜெனரேட் பண்ணக்கூடிய சப்ஜெக்ட் ஆஃப் ஒர்க்கும் நாங்கள் கொடுக்குறோம். இது ரெண்டும் கொடுக்க ஒரு 15-16 நாள்லயே பேஷண்ட் முதல்ல ஒரு சில இம்ப்ரூவ்மெண்ட்டை ஃபீல் பண்ணாப்பாங்க. சிவியரா மூவ்மெண்ட் கொடுக்க முடியாத மசில்ஸ் பூராமே லூஸ் ஆகி பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகும்போது அவங்களோட மூவ்மெண்ட்ஸ் முதல்ல இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிப்பாங்க. இந்த சமயத்தில் யோகா முறைகள், மூச்சு பயிற்சி மூலமா பிரெயின் செல்ஸை எப்படி ஸ்ட்ராங் பண்ண முடியும், நர்வஸ் எந்த அளவு ஸ்ட்ராங் பண்ண முடியும் முயற்சி எல்லாமே எங்களோட வைத்தியசாலையில் சொல்லி தரோம்.